ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலையிலும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் பெரிய காரியங்களை இந்த காலை வேளையிலும் இன்றைக்கும் உங்களுடைய வாழ்க்கையை செய்வார் என்பது நிச்சயம். எல்லாரும் இருக்கிற இடத்துல கண்களை மூடி இருதயத்தை உயர்த்தி சோத்திரம் அப்பா, நன்றி அப்பா. நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. சொல்றீங்களா? இயேசுவே, என் வாழ்க்கையில் நீர் இருந்தா போதும், என் சூழ்நிலை மாறும். நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும், நீ மாத்திரம் போதும் எனக்கு. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போ என் நேசர் தேற்றுவார். ஆமென். அவர் நம்மளை தேற்றுவார், நம்மளை நடத்துவார். இந்த காலவெளியில் நம்மளும் வாயை திறந்து சொல்லுவோம், அப்பா என்னுடைய வேலையை ஆரம்பிக்க போகிறேன். என்னுடைய வேலை ஸ்தலத்தில், என் குடும்ப ஜீவியத்தில், என்னுடைய ஆரோக்கியத்தில், என்னுடைய பலனில், என்னுடைய சம்பாத்தியத்தில் எனக்கு நீர் மாத்திரம் போதும். ஆமென், ஆமென். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் என்ன சொல்லுது? ரொம்ப அற்புதமாக வருது. நான் பேசுகிறேன், கேட்குறீங்க. கேட்டதுக்கப்புறம் அந்த வசனத்தை கொஞ்சம் திருப்பி நீங்களும் படிங்க, அப்போ தான் உங்களுக்கும் வழங்கும். என்ன சொல்கிறாரு யாக்கோபு? ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படுத்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். ரொம்ப ப்ராக்டிக்கலாக யாக்கோபு பேசுகிறார். இன்றைக்கி நம்ம மனுஷன் என்னென்ன ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோன்றத சொல்கிறாங்க. என்னென்ன இடத்துல ஒரு எரர் நடக்குதுன்றத இந்த யாக்கோபு சொல்கிறார். நம்ம கவனிங்க, இதை அப்படியே உல்டாவா பண்ணுவோம். பிசாசுக்கு கீழ்ப்படிவோம், கர்த்தருக்கு எதிர்த்து நிற்போம். இன்னைக்கு ஜெபமே அப்படிதான். நிறைய பேருக்கு எனக்கு என்ன செஞ்சிட்டீங்க நீங்க, என்ன செஞ்சிட்டீங்க நீங்க, நிறைய பேர் கேள்வி கேட்கறது. வாழ்க்கை மாறல, 20 வருஷம் அப்படியே தான் இருக்கு, 10 வருஷம் அப்படிதான் இருக்கு, அதே வாடகை வீடு தான். இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க நீங்க? கர்த்தருக்கு எதிர்த்து நின்றுட்டு இருக்கிறீங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம அந்த கடவுளை நம்புறதுக்கு என்ன செஞ்சிருக்கிறோம்? அவருக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கோமா? கொஞ்சம் இதை ரீகால் பண்ணுங்களேன். நம்ம இதை பண்றது இல்லை. இல்லைங்க, அப்படியே தான் இருக்கு. என்ன செஞ்சுட்டாரு கர்த்தர்? எனக்கு வெறும் வறுமையை தான் கொடுத்தாரு. போராட்டம் தான், என் பிள்ளைகள் நிமித்தம் போராட்டம், இந்த திருமண வாழ்க்கையில போராட்டம், இந்த வேலையில உபத்திரம். எனக்கு என்ன கர்த்தர் பெருசா செஞ்சுட்டாரு? ஹலோ, நீங்க கர்த்தருக்கு எதிர்த்து நிற்கிறீங்க, பிசாசுக்கு கீழ்படிச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் யோசிங்க. நம்ம யாருக்கு கீழ்ப்படியணும்? பைபிளுக்கு, இந்த வேத வார்த்தைக்கு, கர்த்தருக்கு. இதுக்கு கீழ்ப்படுதல் ரொம்ப முக்கியம். பாருங்க, நாங்க இங்க மதுரை பட்டணத்துக்கு ஊழியர் செய்யறதுக்காக வந்திருந்தோம். அப்ப பாருங்க, ஒரு ஹோட்டல்ல தங்கி இருக்கிறோம். நான் அந்த ஹோட்டல்ல பார்த்தனால சொல்லல, இது எல்லா இடத்துலையும் இருக்கு. நல்ல பல மாடி கட்டடம் இந்த ஹோட்டலு. நான் ஒவ்வொரு ஃப்ளோருக்கு போறதுக்கு அங்க வந்து லிஃப்ட் இருக்கு. இந்த லிஃப்ட் என்ன பண்ணுது, ஏன்னா ஒரு தளத்துல இருந்து தூக்கிட்டு வருது பாருங்க. அப்ப அதுக்கு வேண்டிய பட்டனை நான் அமுக்கணும். அமுத்துனா போதும், அது தூக்கிட்டு போயிருது. இப்ப அதே போலதான் பாருங்க, அங்க படிக்கட்டு இருக்கு. அப்ப நான் படிக்கட்டுல இருந்து ஏறி வரணும்னு சொன்னா, அப்ப கீழ்படியில இருந்து மேல் படிக்கு என் கால் ஒரு கால் போகுது. அந்த ஒரு கால் போனதுக்கு அப்புறம் அந்த மேல் படியில இருந்த காலு திரும்பி அதை கீழ்படியா மாத்துது. கீழ்படியா மாத்தினாதான் அடுத்த மேல் படி கிடைக்கும். இப்ப அதே போலதான், நான் சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன்னே, ஒரு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கிறேன், நான் ஒரு 8th ஃப்ளோருக்கு போகணும்னு சொன்னா அழுத்தணும். நான் அங்க போகணும்னு அழுத்தணும், 8ன்ற நம்பர் அழுத்தணும். அழுத்தினா போதும், தூக்கிட்டு போவோம். அப்ப என்னது? கீழ்ப்படுதல் கிறிஸ்தவ ஜீவியத்துல ரொம்ப முக்கியம். இதை செய்ப்பா, இதை செய்யாதன்னா செய்யாத. இன்னைக்கு அநேக வாலிப பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில போராட்டம் தான் ஜாஸ்தி இருக்கு.
உங்க வாழ்க்கையில் அநேக கசப்புகள் இருக்கு, என்னால புரிய முடியுது. காரணம் என்ன தெரியுமா? நீங்க கடவுளுக்கு கீழ்ப்படியல, வேற யாருக்கும் கீழ்ப்படிச்சுட்டு இருக்கிறீங்க. அதான் நீங்க அப்படி மாத்துங்க. இன்னைக்கு காலையில மாத்துங்க. வாலிப பிள்ளைங்க மாத்திரம் இல்ல, பெற்றோரே நீங்களும் மாத்துங்க. நீங்க வேற யாருக்கும் கீழ்ப்படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உலகத்துக்கு கீழ்ப்படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும்ன்றது நல்ல ஐடியா தான், நல்ல ஐடியாலஜி. தட் இஸ் நாட் ராங். கடவுளே நம்மளை ஆசீர்வதிக்க விரும்புறாருங்க. ஓட்டாண்டியா வைக்கணும்னு அவர் திட்டம் கிடையாது. ஆதியா புஸ்தகத்துல போய் வாசித்து பாருங்க, ஆச்சரியமா இருக்குங்க. ஆதாம் ஏவாளை உண்டு பண்றாரு, அந்த ஏதேன் தோட்டத்துல வைக்கிறாரு. வச்சுக்கிட்டு எதுக்குங்க அவங்க 2 பேத்துக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு நீரூற்று வந்து, அப்பா நீரூற்று வருது, இதே உங்களுக்கு ஜாஸ்தி, இதை குடிச்சுக்கோங்க. அங்க பார்த்தா நதி வருது, 2 நதி உள்ள வருது. எதுக்கு கடவுள் 2 பேருக்கு இப்படி படைக்கணும்? இன்னும் பாத்தீங்கன்னா அதே ஆதியா புஸ்தகத்துல வருது, கீழே தோண்டுனா அங்க பொன் வளைதான். அதோ அந்த வேர்டை தமிழ்ல அண்டர்லைன் பண்ணுங்க. எனக்கு ஆச்சரியமா இருக்கார வாஸ்துன்னு. விவசாயம் பண்ணா நெல் விளையும், கரும்பை விதைச்சோம்னா நாட்டோம்னா கரும்பு வரும், இந்த செடி வரும். இது பொன் விளைதான். யாருக்கு? 2 பேருக்கு. கவனிச்சிங்களா? அப்போ ஆசீர்வாதம்ன்றது நீங்களும் நானும் நினைக்கிற திட்டம் இல்லை, அது கர்த்தருடைய திட்டம். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்னன்னா, எங்க இருந்து கொண்டு வரன்றதான். நான் ஏற்கனவே சொன்னேன், நேற்று தினம் காலையில சொன்னேன், கர்த்தரின் ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும், அதோடு கூட வேதனை கொடுக்க மாட்டாரு. வேதனை கொடுக்குற ஆசீர்வாதமா உன் வாழ்க்கையில இருந்துச்சுன்னா தெரிஞ்சுக்கிடுங்க, அது கர்த்தர் கையில இருந்து வரல, நீ உலகத்துல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கன்னு அர்த்தம். ஆனா கர்த்தர்கிட்ட இருந்து எடுக்க பாருங்க. அப்ப கவனிங்க, நீ பிசாசுக்கு கீழ்ப்படியாத, கர்த்தருக்கு கீழ்ப்படி. இப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லு. நம்ம இப்ப வேற மாத்தி செய்யறதுனாலதான் இன்னைக்கு பிரச்சனை. இப்ப பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, அவன் நம்மளை விட்டு ஓடிடுவான். அப்ப என்ன நடக்கும்? உங்களுக்கு பாதுகாப்பு, ஜெயம், வெற்றி, அற்புதமான வாழ்வு எடுக்க முடியும். கர்த்தர் அப்படியாக உங்களை நடத்துவார். நம்ம செய்வோம். God bless you. Bye bye.